கன்னியாகுமரி மாவட்டம் சந்தையடியில் ஊர் பொதுமக்கள் சார்பில் பொங்கல் விழா இன்று நடைபெற்றது. இதில் ஜெர்மனியிலிருந்து 4 பேரும், அமெரிக்காவிலிருந்து 4 பேரும், நேபாள் உள்ளிட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டினரும், வட மாநிலத்தவரும் என 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட சுற்றுலாத்துறை மூலம் சந்தையடி ஊருக்கு அழைத்து வரப்பட்டு மேளதாளங்கள் முழங்க மாலைகள் அணிவிக்கப்பட்டு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். பின்னர் பொதுமக்கள் மற்றும் புதுமண தம்பதிகள் கலந்து கொண்ட சமத்துவ பொங்கல் நடைபெற்றது. அப்போது அங்கு கரும்புகள், மஞ்சள், பச்சரிசி உள்ளிட்ட பொருட்கள் வைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு புது பானையில் பொங்கல் வைக்கப்பட்டது. பொங்கல் பொங்கி வரும்போது பொதுமக்களும் வெளிநாட்டினரும் பொங்கலோ பொங்கல் என குலவை சத்தமிட்டனர். பின்னர் பொங்கல் சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் படைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாரம்பரிய கலைகளான சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளும், பரதம், பறை, இசை, பேண்ட் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. பின்னர் அருகில் உள்ள சமூக நலக்கூடத்தில் கோலப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பல வண்ணங்களில் அழகிய வடிவங்களில் கோலங்களை வரைந்து இருந்தனர். இந்த கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என பொங்கல் நிகழ்ச்சி குழுவினர் தெரிவித்தனர். இந்த கோலங்களை இந்த பகுதியில் உள்ளவர்கள் பார்த்து ரசித்து செல்கின்றனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் உள்ளிட்ட ஏராளமான அதிகாரிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.